நான் திரும்ப வந்துட்டேன். இது இளநீ இல்ல இன்னைக்கு. இன்னைக்கு மேங்கோ ஜூஸ். இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் டப்பிங் தமிழ் டப்பிங் போடுவாங்கல்ல. எல்லாமே நான் வந்து தமிழ் டப்பிங்கில் தான் பார்ப்பேன். த பாய்ஸு, ஸ்குவிட் கேம் எல்லாமே வந்து தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். எனக்கு வந்து இங்கிலீஷில் கொரியனில் இதில் பார்க்குறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. தமிழ் டப்பிங்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டைலில் வந்து இப்போ கேட்கணுன்னா, இந்த இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் யாராச்சும் கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் ஆக்சுவலாக நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது இல்லை, சம்டைம்ஸ் இட்ஸ் குட் டு சிட் பேக் அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணி நம்மளோட ரா சைடை அவங்க பார்க்கணும். ரைட், நம்ம இந்த எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி பேசுவோம், நம்ம எப்படி இருப்போம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் பேசும்போது, அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு என்னென்னா, சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்டோரி டைம் சொல்லும்போது, ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நம்ம பேசும்போது மக்கள் வந்து எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா, காரில் போகிறப்ப லிசன் பண்ணிட்டே போகிறது, அதுக்கப்புறம் ஏதாச்சும் குக் பண்ணும்போது இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது சைடில் வச்சுட்டு கேட்குறது, அந்த மாதிரி பண்ணும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த அப்ளிகேஷன் எனக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அடல்ட் லைஃப், திஸ் ஹோல் சேனல் இஸ் என்னோடய லைஃப், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி ரொம்ப டீப்பான விஷயத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக அப்படியே என்ன சொல்கிறது, அதை 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 சொல்கிறனால உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு என்ன ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவேன். பிகாஸ் யூ ஹாவ் த ரேஷ்னல் ரைட், லைக் உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு, ரைட், யூனோ. அண்ட் யூ கேன் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் கிராப் அ ட்ரிங்க் லைக் திஸ். ஆக்சுவலாக இது கம்மியாக இருந்திருக்கும். ஏன் தெரியுமா, இது கெட்டு போயிடுச்சா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய பாட்காஸ்ட் டிஸ்கஷன் வந்து இமெயில். இந்த இமெயில் வந்து எவ்வளோ பவர்ஃபுல், இதனால் ஒரு இமெயில்னால நம்ம வாழ்க்கையே மாறுமா அப்படிங்கிறது தான் இன்னையோட அந்த ஹோல் ஐடியா. ஸ்பீக்கிங் ஆஃப் இமெயில்ஸ், நான் வந்து என்னோடய ப்ரைமரி கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் தான். என்னோடய இமெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் ஏன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்னு கீழே போட மாட்டேங்கிறேன் வீடியோவில் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இமெயில் புது இமெயிலுக்கு வேணும் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோவில் போட்டால் அதுக்கப்புறம் அதுக்கே ரீச் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்கன்றனால சும்மா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். மேபி எடிட் பண்ணிக்கலாம் வேணும்னா அப்படின்னு. ஏன் எனக்கு இமெயில் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுறேன்னா, நான் வந்து ஐம் நாட் சம்மோன் ஹூ சேட்ஸ் தட் மச். ஒரு காலத்தில் சேட் பண்ணுவேன், நல்லா சேட் பண்ணுவேன், நாள் பூரா கூட சேட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து அதை பயங்கரமாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் லைஃப்லேருந்தே சேட்டிங்குன்ற மேட்ரே தூக்கிட்டு இருக்கேன் லைஃப்லேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இமெயில் வந்துட்டு இமெயிலோட ஃபிலாசபி இருக்குல்ல, அது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இமெயில் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் நமக்கு இமெயில் பண்ணுறாங்கன்னா, இட் மீன்ஸ் தட் தே ஆர் வெரி சீரியஸ் அபவுட் சம்திங். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இமெயில் பண்ணுங்கன்னு சொல்லும்போதே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இமெயில் பண்ணணுன்னா சேட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. தெர் இஸ் வே டு டூ இட். லைக் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் யோசிக்கணும், என்ன சொல்ல வர போகிறீங்கன்றதை எழுதணும். ரியலி அது ரொம்ப இன்டென்ஷன் போடணும் அதில் இமெயில், ரைட். அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். அதனால தான் ஐ ப்ரிஃபர் இமெயில். ரெண்டாவது மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ எனக்கு நீங்கள் இமெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ரிப்ளை வந்து உடனே உங்களுக்கு அனுப்பலை, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்க அந்த இமெயிலுக்கு அப்படின்னா, ஐ வுட் ஸ்டில் ரிமெம்பர் ஹூ யூ ஆர் அண்ட் அந்த இமெயில் என்ன அப்படிங்கிறது டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த இமெயில் த்ரெட்டுக்கு வந்து அந்த அந்த த்ரெட் இருக்கிற ஒரு த்ரெட் மாதிரி போகும் இல்லையா அந்த இமெயிலில். உங்களுக்கு எனக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு, இமெயிலில் மாற்றி மாற்றி இமெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கும் அப்படின்னா, அந்த த்ரெட்டு போய்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் போகும், ஸ்டில் நமக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம என்ன பேசணும் அப்படின்னு. பட் சேட்டிங்கும் காலில் பேசுகிறது அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு 10 பேர்கிட்ட காலில் பேசுகிறேன்னா என்ன பேசுனேன்னு கூட ஞாபகம் இருக்காது. பட் இமெயில் அப்படி கிடையாது. அது இமெயிலோட தனி எசன்ஸ். அது நிறைய பேருக்கு தெரியல. அந்த மாதிரி ஒன்று இது இவ்வளோ ஒரு
டீப் இம்பேக்ட் இமெயில் கிரியேட் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் யார் யார் இமெயில் அனுப்பிச்சிருக்கா, அவங்க இமெயில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா டக்குன்னு எனக்கு மைண்டில் வரும் எனக்கு. எல்லா இமெயிலுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் எடுப்பேன். சம்டைம்ஸ் டைம் எடுப்பேன். சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் தான் ஒரு இமெயிலுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். பட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதான் மேட்டர். ஸோ என்னோட மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து கமெண்ட்ஸ், யூடியூப் கமெண்ட்ஸ். இஃப் யூ குயிக்லி வாண்ட் டு சே சம்திங், யூ கேன் ஜஸ்ட் சே இட் இன் த கமெண்ட்ஸ். பிகாஸ் மற்றவங்களும் அதை பார்ப்பாங்க, அதை படிப்பாங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ யூ கேன் யூஸ் யூடியூப் கமெண்ட்ஸ் டு லெட் மீ நோ. அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் வந்து தூக்கி போட்டாச்சு. ஏன்னா அதில் நான் சும்மா எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மாற்றி மாற்றி ரீல்ஸாக அமுச்சுக்கிட்டு கிடப்பானுங்க. அதை மட்டும்தான் பார்க்குறது. அதை பார்த்துட்டு வேறு எதுவும் பெருசாக போய் அதில் எதுவும் பண்ணுறதில்ல. அதை ஒரு காலத்தில் இப்படி தான் நாள் பூரா உட்காந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ நடந்ததுன்னே தெரில, ஃபேஸ்புக்கே விட்டுட்டேன். எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஃபேஸ்புக்கு சுத்தமாக ஆக்டிவாகவே இல்லை. இப்போதைக்கு நான் ஃபேஸ்புக்கில் எதுக்கு நான் ஃபேஸ்புக் வச்சுருக்கேன்னா, என்னோடய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் வந்துட்டு சும்மா அந்த ஏதாவது ஃபோட்டோ ஏதாவது போடுவாங்க. அதை நம்ம ஃபோட்டோ ஏதாவது அங்கே மாட்டோம். அதுக்காக சரி அதை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி ஃபேஸ்புக் போயிடுச்சு. இன்ஸ்டாகிராமும் இப்போ அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் இமெயில் அப்படி கிடையாது. நான் இமெயில் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா, ஜிமெயில் இருக்குல்ல, அதில் வந்து நான் கூகுள் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறதில்ல. கூகுள் சர்ச்சே நான் கூகுள் சர்ச்சே நான் பண்ணுறதில்ல. கூகுள் ப்ராடக்ட்டில் நான் ஒன்று டெய்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப் மட்டும்தான். வேறு எதுவுமே கிடையாது. ஜிமெயிலெலாம் தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ நான் வந்து ஐ பே ஃபார் மை இமெயில் சர்வீஸ். நான் தனியாக காசு பே பண்ணி வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி அந்த இமெயில் சர்வீஸ் நான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஜிமெயிலில் வந்து அவங்க எனக்கு ஆட்ஸ் நிறையா போட ஆரம்பித்தாங்க. எதில் ஆட் பண்ணாலும் நான் தாங்கிப்பேன். இப்போ டிவியில் நெட்ஃப்ளிக்ஸில் நான் நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் அது ஆட் வெர்ஷன் தான் நான் போட்டிருக்கேன். நான் ஒன்றும் அந்த ப்ரீமியம் வெர்ஷன்லாம் போடல. ஹூலு வச்சுருக்கேன், அதுலேயும் ஆட் வெர்ஷன் தான் போட்டிருக்கேன். அமேசான் ப்ரைம்லேயே ஆட் வெர்ஷன் தான் போட்டிருக்கேன். ஸோ ஐ கேன் டேக் ஆட்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். பட் என்னோடய இமெயிலில் என்னோடய இன்பாக்ஸ்லே ஆடை கொண்டு வரும்போது என்னால் அதை பொறுத்துக்க முடியல. அண்ட் ஜிமெயில் இஸ் வெரி கன்வல்யூட்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். எதுக்கு இத்தனை? எனக்கு சிம்பிளாக யாராவது ஒருத்தர் அதுவும் முக்கியமான இமெயிலெலாம் ஹைட் பண்ணி விட்ருவான் அவன். இதை யார் இந்த ஜிமெயிலு லேபிள் 100ன்னு போட்டால் தான் எனக்கு அந்த இமெயிலே காட்டும். அந்தளவுக்கு காண்டேத்தினானுங்க என்ன. அதனால சரி நம்ம இவனுங்களை சர்வீஸை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஜிமெயிலை கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது நான் சூப்பராக ஒரு இமெயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னு அட்வர்டைஸ் பண்ண விரும்பலை. அண்ட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். பரவாயில்ல, போயிட்டு போகுது. நான் ஐ லைக் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா இமெயிலும் எனக்கு வருது, சிம்பிளாக இருக்குது. ஒரு இமெயில் வருதா, நீட்டாக இருக்குது. அது ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஓகே, நீட்டாக நான் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் ஒரு இமெயில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் ஆஃப்டர் திஸ் லாங் இன்ட்ரோ. ஆக்சுவலாக இமெயில் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லாத மாதிரி அப்படியே பேன்னு இருந்தேன் நான் ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு எப்போ தெரியுமா நான் ஒரு பயங்கரமான இமெயில் அனுப்பிச்சேன். நான் கேல் ஸ்டேட்டில் படித்தேன்ல, அப்போ காலேஜில் வந்து நான் யூனிவர்சிட்டி டாம்ஸில் தான் நான் இருந்தேன். அதில் வந்து ரெண்டு டாம்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து வெளியே இருக்கும், அதுக்கு பேர் வந்து கோல்டன் ஈகிள் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு. அது என்னென்னா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்எஸ் ஹையர் ஸ்டடீஸ், பிஹெச்டி, எம்பிஏஎஸ் இவங்கெல்லாம் தங்குறது கிராஜுவேட் தனியாக ஒரு இது. ஏன்னா அவங்க பெரிய பசங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மானிட்டரிங்லாம் இருக்காது. இன்னொரு பில்டிங்ஸ் 2 பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க அந்த இதில். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கிராஜுவேட்ஸில் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன நினச்சிருந்தேன்னா, சாப்பாடுக்கு வந்து நைட்டு வந்து ஒரு டைமும் போயிட்டு காலேஜ் கேம்பஸ்லேயே நான் சாப்பாடு போட்டேன். எனக்கு சமைக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டேன். காலேஜில் ஃபுட்டு எல்லாமே பக்காவாக, படிக்கிறது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன், வேறு எதுவுமே நான் பண்ணல. ஸோ காலேஜில் வந்துட்டு நடந்து போகிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோயிங் செமஸ்டரில் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நான் ஒரு சைனீஸ் வீட்டில் சம்மருக்கு தங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஃப்ளை பண்ணி வந்துட்டு அப்புறம் நான் வந்து திருப்பி காலேஜ் டாம்குள்ளே போனேன். அப்போ தான் வந்துட்டு என்ன கேட்டேன்னா, எனக்கு இந்த கேம்பஸில் வேணும், எனக்கு அண்டர் கிராட் இருக்கிற கேம்பஸில் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வந்து அது ஃபில் ஆகிடுச்சு.
கிராஜுவேட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் அப்ளை பண்ணுறதுக்கு. நான் ஆக்சுவலாக சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ வந்து இங்கே தங்கக்கூடாது, அங்கே தான் போய் தங்கணும்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா, அது ஃபில் ஆயிடுச்சு, நான் அதனால் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு ரிப்ளை இமெயில் வந்துச்சு அவங்க கிட்டேருந்து. என்ன வந்துச்சுன்னா, அப்ளிகேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம்ப்பா. ஆனால் வந்து நீ வந்து ஒரு வெயிட் லிஸ்ட் இருக்குது, அந்த வெயிட் லிஸ்ட்டில் வந்து உன்னோட நம்பர் 158 அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பர் என் நம்பர் அது. அதாவது எனக்கு முன்னாடி 157 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. எது கிடைக்குதுன்னா அப்போ அலாட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கும். நான் நினச்சேன் இது சரியாக வராது, நமக்கு வந்து இது கிடைக்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். அந்த இமெயிலில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு லைன் இருக்குல்ல, சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு அது அவங்க அனுப்பிச்ச இமெயிலோட சப்ஜெக்ட் தான். ஸோ அது மேட்டர் இல்லை. அதுக்கு கீழே நான் ஃபஸ்ட்டு என்ன அனுப்பிச்சேன்னா, ஹாய் ஹலோன்னு கூட போடல. ஐ நீட் அ ஸ்பாட் அப்படின்னு ஃபஸ்ட்டு லைன். அதுதான் ஃபஸ்ட் லைன். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தேன். ஆக்சுவலாக அந்த இமெயிலை வந்து நான் 10 டைம் மாற்றி அழிச்சு ஃபஸ்ட்லேருந்து எழுதினேன். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிட்ச், என்னோட பிட்ச் மாதிரி. இந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இமெயில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பண்ணிட்டேன். என்னன்னா வந்து நான் வந்து கேல் ஸ்டேட்டை வந்து என்னென்னமோ நினச்சேன், கடைசியில் பார்த்தா நீங்கள் வந்து வெயிட் லிஸ்ட்டுங்கிறீங்க, அது இதுன்னு அவங்கள ஒரு மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு மாதிரி போட்டு ஒரு மாதிரி அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், ரிப்ளை வருமான்னு. ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணிட்டாங்க எனக்கு. கால் பண்ணி, அப்பா தம்பி நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கியாப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு, இந்தாப்பா சாவி, ரூம் நம்பர் இதான்ப்பா, இந்த பெட்டுப்பா, உனக்கு நீ இருப்பா, முதல்ல இது பண்ணி உள்ளே வந்து இருப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக அது ஏன் என் வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்கிறேன். அந்த இமெயிலை நான் அனுப்பலை அப்படின்னா நான் என் வாழ்க்கையில் அணுவை மீட்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு மூலியமா மீட் பண்ணோம். ஏன்னா எங்கள் காலேஜ் தான் ஆனோம். வி வென்ட் டு த சேம் ஸ்கூல். ஆனால் சேம் கிளாஸ் கிடையாது, வேறு கிளாஸ். ரைட். வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ வந்துட்டு அந்த காலேஜ் டாமில் இருந்தனால தான் என் ஃப்ரெண்டு வந்து அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ நான் வந்து ஓகே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து ஃபேமிலி காய் பார்த்துட்டு இருந்தேன் கம்ப்யூட்டரில். அப்போயும் நான் வந்து பிசி வச்சுருந்தேன், வந்தோடனே பிசி வாங்கிட்டேன். ஃபேமிலி காய் பார்த்துட்டு இருந்துட்டு சரி போய் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுவோம், ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாப்புல. உடனே எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு நேராக கிளம்பி போயிட்டேன். இப்போ யாருன்னு பார்த்தா அப்போ தான் ஃபஸ்ட்டு அனுபவம் பார்க்குறேன், ஹாய் இன்னும் பேசுறது. அதுக்கப்புறம் தான் அந்த லைஃபோட ட்ரெஜெக்டரி இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான். இப்போ நான் வந்து வேற எங்கேயாவது வெளியே ஸ்டே பண்ணியிருந்தேன், இல்லை வந்து வேற அவுட்டரில் ஸ்டே பண்ணிவிட்டு நான் காலேஜுக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு நைட்டு கூப்பிட்டோன்னே நான் போயிருக்க மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சிருப்பேன், போகணுமா ஐயோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருப்பேன். டயர்டாக இருந்திருக்கும் அந்த டைமில். என்கிட்ட என்ன சொல்கிறது, அந்த இது இல்லை, போய் யாரையாச்சும் மீட் பண்ணணும், இன்னும் டேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் எல்லாம் இல்லை. ஐ வாஸ் ஆன் த அவுட்லுக் ஃபார் ஃபைண்டிங் மை லவ். பட் இருந்தாலும் வந்து அந்த இதில் இல்லை நான். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், எஸ் அந்த இமெயில் தான் அதோட மெயின் ரீசன் சொல்லிட்டு நான் அனுப்பிட்டு கூட சொன்னேன். அந்த இமெயில் நான் ஒரு வேளை அனுப்பாமல் இருந்தேன்னா மேபி எனக்கு அந்த டாமில் ஸ்பாட் கூட கிடைக்காம போயிருக்கலாம், மேபி எனக்கு ஒரு கேவலமான ரூம் கிடச்சிருக்கலாம், என்னென்னா நடந்திருக்கலாம். பட் அந்த ஒரு இமெயில் வந்து எனக்கு ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அண்டர் கண்ட்ரோல் கொடுத்துச்சு. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேபி இது உங்களுக்கு அப்ளை ஆகலாம். நம்ம இமெயில் அனுப்புகிறப்போ ஃபஸ்ட் நான் எப்படி இமெயில் அனுப்புவேன்னா, இந்த இமெயில் ஏதோ ஒரு லக்கில் தான் நான் ஸ்ட்ராங்காக அனுப்பிச்சேன், நான் அப்போ எக்ஸாம்பிள் சொன்னது. பட் நான் அதுக்கு முன்னாடிலாம் நான் எப்படி இமெயில் அனுப்புவேன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தான் அந்த இமெயிலில் போட்டிருப்பேன். ரீடர் என்ன நினைப்பாங்கன்றதை நான் யோசிக்க மாட்டேன். நமக்கு புரிய போது அவங்களுக்கும் புரியும், அப்படி தான் நான் யோசிப்பேன். நான் மெயினாக சேட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். சேட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வந்து சேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு புரிஞ்சிரும் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு. யூ வில் ஹேவ் தட் ராப்போர்ட் ரைட்? அந்த பேசுறது, பழகுறது எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஆனா, இமெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேனாட் அன்டூ இட். அது இப்ப அன்டூலாம் ஆப்ஷன் வந்துருச்சு. கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அன்டூ பண்ணிடலாம். ஆனா வந்து அந்த இமெயில்ல நீங்க சொல்ல வர விஷயத்த வந்து கரெக்ட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒரு தாட் அங்க போடணும். அப்படியே உளர முடியாது அந்த இமெயில். அது உடனே வந்து இல்ல, இல்ல அது இல்ல நான் தெரியாம அனுப்பிச்சிட்டேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இமெயிலுங்கிறது வந்து இட்ஸ் வெரி இன்டென்ஷனல். ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர். கரெக்ட்டா? அந்த இமெயில இப்படிதான் அனுப்பணுங்கிறது எனக்கு யார் சொல்லிக் குடுத்தான்னா, மெயினா அ நாங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அ இது ஒரு ஒரு வெப்சைட் ஒண்ணு பில்ட் பண்ணோம். அத பத்தி நான் இன்னொரு இதுல பேசுறேன். அதுல வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இப்போ Grammarlyல ஒர்க் பண்றாரு. இஸ் ஒன் ஆஃப் த பிக் என்ஜினியர்ஸ் இன் Grammarly. அவரு தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஏன் அவருங்கிறேன்னா எல்லாருமே என்னோட பெரிய பசங்க. அதனால. அவர் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு இமெயில்ல இப்படிதான் நீ எழுதணும் இமெயில்னு அவரு தான் எனக்கு சொல்லிக் குடுத்தது. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேவே நமக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒன் லைனர் மாரியோ, இல்ல அந்த மேட்டர் என்ன அப்படிங்கிறத வந்து சின்னதா, ஷார்ட்டா, கிறிஸ்பா, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா, ரூட்னஸ் இல்லாம சொல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் அந்த ஆடட் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த கதை, அந்த சொந்த கதை, சோக கதை, அந்த கதையெல்லாம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வரும். நீங்க வந்து எடுத்தோனேவே உங்களுக்கு வந்து அ நீங்க வந்து எல்லா கதையும் சொல்லிட்டு, அதுக்குள்ள உங்களோட ஆக்சுவல் மேட்டர் வந்து புதைஞ்சு கிடந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இந்த இமெயில்ல. அதுக்கப்புறம் யூஸ்லெஸ் அந்த இமெயில். நீங்க மேபி வேணா சர்ச் பண்ணி பாருங்க. இமெயில் வந்து எப்படி எழுதுறது? எப்படி வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இமெயில் எழுதுறது? ஒருத்தர் நமக்கு உண்மையிலேயே ரெஸ்பாண்ட் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து என்ன மாதிரி நம்ப இமெயில் எழுதுனா அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் சர்ச் பண்ணி பாருங்களேன். இப்ப நெறைய அந்த ஏஐ, ஜிபிடின்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இமெயில் எழுதுறது ஒண்ணும் பெருசா இருக்காது. ஸோ நீங்க வந்து ஒரு ரஃப் டிராஃப்ட்டா ஒரு இமெயில் எழுதிட்டு, நீங்க அத ஏஐக்கு குடுத்து, இந்த ஜிபிடி கிட்ட குடுத்து, நீங்க இத வந்து ஃபிக்ஸ் பண்ணு. இந்த இமெயில நல்லா சூப்பரா சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, அது சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனாலும் வந்து உங்களுக்கு அந்த லேர்னிங் அந்த எப்படி எழுதணும், அதை எப்படி வந்து அத கரெக்ட்டா வந்து அரேஞ்ச் பண்ணணும், அ அத எப்படி உங்க இமெயில் எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு எனக்கு உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் நான் வந்து அ என் ஃப்ரெண்ட்ஸுலாம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணான்னா, இந்த Zoom இருக்குல்ல Zoom, அதில ஜாப் வாங்குனான். ஆ "எப்புட்றா Zoomல ஜாப் வாங்குன?" அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து Zoom வந்து பார்த்தீங்கன்னா, பீக்ல இருந்துச்சு. பேண்டமிக் டைமு. எல்லாரும் Zoomக்கு போறாங்க. அதாவது Zoom எங்கேயோ போப்போது. சரியா? ஏன்னா எல்லாம் ஒர்க்கு. பயங்கரம் Zoom வந்து ஒரு என்ன சொல்றது? அதுதான் வந்து மார்க்கெட் எக்கானமிங்கிறது. அதாவது ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்கை ராக்கெட் ஆகுதுன்னா, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லையா? அது வந்து Zoomக்கு கிடைச்சிருச்சு எப்படியோ. அந்த அந்த Zoom கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அவன் என்ன பண்ணான்னா, அந்த Zoomல இருக்கிற டீம்ல இருக்கிற ஒரு என்ஜினியரோட கான்டாக்ட்ட புடிச்சு, டைரக்ட்டா மெயில் அனுப்பிச்சுட்டான். கோல்ட் இமெயில் தான். அவன் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவன் இதுவரைக்கும் ஒரு டைம் கூட அப்ளை பண்ணி ஜாப் வாங்கியிருக்கான்னு நான் பார்த்ததே இல்ல. அவன் எல்லா டைமுமே அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மாரி கோல்ட் இமெயில் தான் பண்ணுவான். டைரக்ட்டா. இதான் என் ரெஸ்யூமே. இதான் நான் பண்ண போறேன். திஸ் இஸ் வாட் ஐ கேன் ஆஃபர். இதுதான். அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணிடுறது இமெயில. இந்த மாரி அவன் அவ்ளோ கோல்ட் இமெயில் பண்ணியிருப்பான் கண்டிப்பா. ஆனா அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு Zoomல ஆஃபர் கிடைச்சு, ஜாப் கிடைச்சு, அவன் இன்னைக்கு வரைக்கும் Zoomல தான் இருக்கான்னு நெனைக்கிறேன். ஆ பட் அவன் ஒரு நல்ல என்ஜினியர் அவன். அவன் கண்டிப்பா அவனால நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த மாரி சில கதைகள்லாம் இருக்கு. எஸ் அன் இமெயில் கேன் ரியலி சேஞ்ச் யுவர் லைஃப் இன் தி யுஎஸ். அண்ட் இந்தியால நம்ப மத்த கண்ட்ரீஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா, அது எப்படி அங்க ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இமெயிலோட அந்த கல்ச்சர் ஒண்ணு இருக்கு ரைட்? இப்ப இப்ப நீங்க உங்க கண்ட்ரில வந்து இமெயில் அனுப்புறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் யூ ஹேவ் டூ புரொவைட் மோர் கான்டெக்ஸ்ட். அந்த கதைய வந்து வேற மாரி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சொல்ல வந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா புரியாது என்ன சொல்றீங்கன்னு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் மோர் கல்ச்சரல் விஷயங்களும் அதில இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா நான் வந்து அண்டர் கிராஜுவேட் படிக்கிறப்பலாம் இமெயில்லாம் என்னன்னு கூட தெரியாது எனக்கு. ஒரே என்ன இமெயில் அனுப்பிச்சு போனா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா மாத்தி மாத்தி திட்டி கெட்ட வார்த்தையில திட்டி இமெயில் அனுப்பிச்சுப்போம். அவ்வளோதான். அது ஒண்ணும் பெருமைப்படக்கூடிய விஷயமும் கிடையாது. அது எப்படி சொல்றது? ஒரு சின்ன பிள்ளைத்தனமான இன்னும் அந்த இமெயில்லாம் இருந்துச்சு. போய் எடுத்து பார்த்துருந்தேன் நானு. டேய் இவனே, டேய் அவனேன்னு சொல்லி சும்மா விளாண்டுக்கிறது. கம்ப்யூட்டர் லேபுக்கு கூட்டு போனாங்கன்னா, இரு மச்சான் நான் உனக்கு ஒரு இமெயில் அனுப்புறேன். வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லி, அங்க உட்காந்துருக்கவனுக்கு வந்து சும்மா ஒரு இமெயில் அனுப்பிச்சு
விளையாட்டு காட்டுறது. இதுக்கு இப்படி தான் ரியல் அப்ளிகேஷன்ஸு எதுவும் பெருசா தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்ல. அதுக்கப்புறம் நான் யுஎஸ் வந்ததுக்கப்புறம் தான், ஓகே இந்த மாரி நம்ம இதுக்கெல்லாம் அத அப்ளை பண்ணலாம். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுவும் நான் ஜென்ரலா எப்படி நெனைப்பேன்னா, எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் புதுசா பண்ண போறேன். அதில எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, எனக்கு நான் ட்ரெய்னிங் வேணும்னு எதிர்பார்ப்பேன். ஜென்ரலாவே நான் அந்த மாரி ஒரு டைப். அது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஒரு இமெயில் அனுப்பணும் அப்படின்னா, எனக்கு நான் கொஞ்சம் தடுமாறுறேன் அப்படின்னா, ஐ வில் கோ அண்ட் ரீசர்ச். ஏன் நான் தடுமாறுறேன்? என்னாச்சு? ஏன் இது ஸ்டக் ஆகுது எனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஒரு ஃப்ரேம் ஒர்க் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ம் இப்போ இப்போ இமெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. இப்படி தான் நான் இமெயில் அனுப்புவேன் அப்படின்னு. அது எப்படி டெவலப் ஆகும்னா, அதிகமா நீங்க இமெயில் அனுப்ப அனுப்ப தான் டெவலப் ஆகும். நீங்க சேட்டிங்லேயே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்ப பார்த்தாலும் சேட்டிங்லேயே இருந்தீங்கன்னா, அந்த இமெயில் அந்த இமெயில் கான்செப்ட்ஸு, அந்த இமெயில்ல நீங்க அனுப்புற அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து சுத்தமா ஊத்திக்கும். ஏன்னா, நம்ம ஜென்ரலா சேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்காது. நம்ம பேசுறதுல. சும்மா ஒரு ஸ்மால் டாக் மாரி தான் இருக்கும் சேட்டிங்ல. அ அதனால தான் சேட்டிங் வந்து நான் அவ்வளவா பண்ண மாட்டேன் நானு. என் ஃபோனே யூஸ் பண்றதில்ல. எப்பயும் சேட்டிங் பண்றது. அண்ட் இமெயில்ல வந்து நெறைய அதான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்னேன்ல. நெறைய இன்டென்ஷன்ஸ் உள்ள போகும் இல்லையா? இன்டென்ஷன்ஸ் இல்லாம இமெயில் இல்ல. ஏன்? எதுக்கு? என்ன பர்ப்பஸ்? ஒரு கோல் இருக்கும் அந்த இமெயிலுக்கு. த இமெயில் ஹேஸ் அ கோல். அந்த எப்படின்னா, ஒரு டார்கெட்ட வச்சு, அந்த டார்கெட்ட நோக்கி அம்பு விடுற மாதிரி. சேட்டிங் எப்படின்னா, டார்கெட்டே இல்லாம யூ ஜஸ்ட் ஷூட்டிங் ஏரோஸ் எவ்ரிவேர். ஸோ நான் வென் இட் கம்ஸ் டூ இமெயில், வென் ஐ லுக்ட் அட் இட், ஓ! ஓகே. எவ்ரி இமெயில் ஹேஸ் அ கோல். உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்றதோ, உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து யோசிக்க வைக்கிறதோ, தேர் இஸ் சம் டீப்பர் திங் டூ அன் இமெயில். அதனால தான் அந்த லைஃபே மாத்துதுன்னு நெனைக்கிறேன் நானு. அந்த அது ஒரு இட் இஸ் பவர் பேக்டுன்னு நெனைக்கிறேன் நானு. அந்த மாரி அது இல்ல. அந்த அந்த விஷயமே அதுக்கு இல்ல. இப்ப யாராவது சொல்லி கேட்டுருக்கீங்களா? நான் சேட்டிங் பண்ணியே வேல வாங்கிட்டேன். இல்ல நான் வந்து சேட்டிங் பண்ணி பணம் வேணா ஏமாறுவோம். பணம் ஏமாறுவோம். நெறையா நமக்கு நேம் ஸ்பாயில் ஆயிடும். இந்த மாரி தான் விஷயங்கள் நடக்குமே தவிர, சேட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் வாழ்க்கையில சாதிக்கிற அளவுக்கு எதுவும் நடக்காது. ஆனா இமெயில்ல நடக்கும். அதுதான் இமெயிலுக்கும் சேட்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஐ திங்க். பட் நான் இப்போ ரீசென்ட்டாலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இமெயில் நான் எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டேன்னா, இது என்னோட பிரைவசி. எனக்கு இமெயில் பிரைவசி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னு நான் அதில ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணனால தான் நான் Gmailலாம் தூக்கி தூக்கி எறிஞ்சுட்டேன். எனக்கு Gmailலாம் வேண்டாம். நான் வந்து நார்மலாவே நான் என்னோட இதெல்லாம் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் எப்ப வந்து அந்த Gmailகாரன் அந்த Gmailஓட அ அந்த உள்ள வந்து ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஆட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சானோ, இப்போ நான் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணேன்னா, உடனே வந்துரும் இமெயில் கயாக் புக் ஃப்ளைட்ஸ் நவ் அப்படின்னு ப்ரமோஷன்ஸ்ல வந்துரும். அவனுக்கு தெரியுது. இந்த மாரி Gmailக்குள்ளேயே ஆட்ஸ் ஓப்பன் பண்ணானோ, அன்னைக்கு தான் நான் டிசைட் பண்ணேன். இவனுங்க வந்து இந்த கூகுள்காரனுங்க வந்து என்ன பண்றானுங்கன்னா, தே ஆர் ட்ரையிங் டூ எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் எவ்ரிதிங். அதாவது எப்படி எப்படிலாம் மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இமெயில் சர்வீஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் எனக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. நத்திங் இஸ் ஃப்ரீ. ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில நம்ம வி ஆர் பேயிங் எ பிரைஸ். ஏதோ ஒரு விதம். ஒன் வே ஆர் தி அதர். வி ஆர் பேயிங் தி பிரைஸ். அப்படின்னா அப்பதான் எனக்கு நல்லாவே டீப்பா புரிஞ்சுச்சு. அதுக்கு Gmailலாம் நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். அ அதுக்கப்புறம் பார்த்தேன். ஒண்ணு மட்டும் என்ன புரிஞ்சதுன்னா, நெறைய பேர் Gmail யூசர்ஸா இருக்கிறாங்க. அது என்னன்னா வந்து, ஒரு விஷயம் நமக்கு பழகிடுச்சுன்னா, அதில இருக்க காம்ப்ளெக்ஸிட்டீஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எல்லாம் அது ரொம்ப சிம்பிளா இருக்குங்கிற மாரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். பட் எனக்கு வந்து லிட்டரலா என் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. Gmail காம்ப்ளெக்ஸ் ஆவுது. அது பெருசாகுது, யூஸ்லெஸ் ஆகுது அப்படின்றது என் கண்ணுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாப் பண்ணேன். இல்லன்னா கண்டிப்பா நான் வந்து ஐ வுட் ஹவ் கெப்ட் யூசிங் இட். அதுக்கப்புறம் Gmail அளவுக்கு எந்த இமெயில் புரொவைடருமே வரல. ஏன்னா, அவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கும் Gmail. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் வொர்க் ஃபார் மீ. ஆமா. ஸோ உங்களோட இமெயிலோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம்னு நான் சொன்னேன்ல. இமெயிலோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எப்படி டெவலப் எப்படி நீங்க அத பார்க்கணும் அப்படின்னா, ஒரு
இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு இமெயில் அனுப்புறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த இமெயிலை படித்தாலே இவன் இப்படி தான் இமெயில் அனுப்புவான் அப்படிங்கிற அந்த இதை வந்து மற்றவங்களுக்கு பதிய வைக்கிறோம்ல. திஸ் இஸ் ஹவ் ஹி இஸ் அப்படிங்கிறது. அது வந்து ஏஐனால பண்ண முடியாது. தட் இஸ் அன் இஷ்யூ. அதாவது உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். சிக்னேச்சர்னா கீழே போடுற சிக்னேச்சர் இல்லை. உங்கள் இமெயிலுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். இப்போது ஸ்ரவன்னா இப்படி தான் இமெயில் அனுப்புவான், இதுதான் அவன் ஸ்டைலு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அது வந்து ஏஐ மூலியமாக வராது. ஏஐ வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ளாட்டன் ஆகிரும். அந்த டோனே வந்து ஃப்ளாட் ஆகிரும். ஸோ அதில் ஒரு சர்க்காசம் இருக்காது. அதில் ஒரு எல்லாமே ரொம்ப ஏஐ இஸ் ட்ரை டு பி வெரி நைஸ், ரைட்? அதனால தான் நான் சொன்னேன். 2-3 பேர் கூட இமெயிலை வந்து சாட் ஜிபிடி வச்சு ஆல்டர் பண்ணி, மேன் டோன்ட் யூஸ் சாட் ஜிபிடி, நீ என்ன சொல்ல வரையோ சொல்லு, எனக்கு புரியும், தப்பாக இருந்தாலும் எனக்கு புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். பட் ஏஐ இருக்கனால ஏன் நீ வந்து இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதான் ஏஐ இருக்கேன் நான் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லலாம். மேட்டர்னா நம்ம யார் நம்மளே தெரிஞ்சுக்கிறோம் அந்த இமெயில் மூலயமா. அது வந்து ஏஐ வந்து என்ன பண்ணணும்னா அதை டெலியூட் பண்ணி விட்ரும். நம்மளோட இன்டென்ஷன்ஸை வந்து செட் பண்ண விடாது ப்ராப்பராக. எனக்கு தெரியும், நான் ஒரு இமெயில் அனுப்புகிறேன்னா அந்த இமெயிலோட கோல் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஏஐ யூஸ் பண்ணேன்னா என்னோட ஸ்டைல் எனக்கு க்ரியேட் பண்ண முடியாது. ஐ வாண்ட் மை ஓன் ஸ்டைல். நான் அதை ஷார்ட்டாக கிறிஸ்பாக பண்ணுறேன்னா இல்லை வந்து பெருசாக எலாபரேட்டாக இமெயில் அனுப்புகிறேன்னா அது என்னோட மேட்டர். பட் ஏஐக்கு வந்து அது 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 வந்து இப்போ புரியாது. மேபி ஃப்யூச்சரில் என்னோட இமெயில்ஸ் எல்லாம் அது அது டைஜஸ்ட் பண்ணிவிட்டு மேபி இட் கேன் சென்ட் இமெயில் லைக் மீ இருக்கலாம், தெரில. அண்டு சொன்னேன்ல, என்னோட இன்னொரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து கமெண்ட் செக்ஷன் சொன்னேன்ல. கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ ஹேவ் வெரி குட் மாடரேட்டர்ஸ். அவங்க வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் இட். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்டட். ஏன்னா வந்து கமெண்ட்ஸுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். த கமெண்ட் செக்ஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடெக்டட் அண்ட் யுவர் டிக்னிட்டி வில் பி மெயின்டைன்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். 2-3 பசங்க இருக்காங்க, மாடரேட்டர்ஸாக போட்டு வச்சுருக்கிறேன். ஃபயர் மாதிரி இருப்பாங்க. டப்புன்னு டெலிட் பண்ணுறானுங்க கமெண்ட்டை. வரும் நமக்கு சேனலில் அஃபென்சிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும். எவ்வளோ அஃபென்சிவ் கமெண்ட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நீங்கள்லாம் அங்கே போய் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு திட்டி கமெண்ட்ஸு அதெல்லாம் வரும். அந்த வீடியோவுக்கு ஏற்ற கமெண்ட் அது இல்லை அப்படின்னா அந்த மாட் காய் இஸ் டெலிட்டிங் இட். ஐ லைக் இட். ஐ லைக் வாட் தே ஆர் டூயிங். ஸோ ஐ எம் ஓகே வித் இட். ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு இமெயில் மறந்து போகிறேன். அதான் அந்த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்கிறதுக்காக தான் அந்த கமெண்ட் செக்ஷன் எடுத்தேன். அண்ட் இமெயிலை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு என்ன சொல்லலாம் நான் கற்றுக்கிட்டது? ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இமெயிலில் வந்து இப்போ ஒருத்தருக்கு அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு போடுறீங்க, இல்லை வந்து ஹே அப்படின்னு போடுறீங்க, இல்லை ஹலோ அப்படின்னு போடுறீங்க, ஹாய் அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இட் செட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி டோன் டு தி அதர் பர்சன். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு செட் அ ஃப்ரெண்ட்லி டோன், நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க பேர் போட்டு கமா போட்டிங்கன்னா ஏய் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தியா, இப்போ வந்து யாருக்காவது கெவின் அப்படின்னு யாருக்காவது ஒரு மெயில் அனுப்பிங்கன்னா கெவின் அப்படின்னு போட்டு கமா அப்படி போட்டிங்கன்னா, ஹாய் கெவின் இல்லை கெவின் கமா அப்படி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இமெயில். ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னோட ப்ரொஃபஸர் இருப்பார் காலேஜில். அவர் பேர் சார்ல்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமா சார்ல்ஸ் அப்படி போடுவார். அதுலேருந்து நானும் வந்து பெஸ்ட் அப்படின்னு போட்டு ஸ்ராவன் அப்படின்னு போடுவேன் நான். அது எல்லாம் ஒரு காப்பி அடிக்கிறது தான். இது ஏன் நம்ம எப்படி இந்த ஸ்டைலில் நம்ம காப்பி அடிக்கிறோம்? நிறைய இமெயில் அதாவது இமெயில் அவ்வளோ அமுச்சு தான் இந்த இதுக்கே வருது. இந்த ஐடியாஸு இது எப்படி பண்ணுறது எல்லாமே இமெயில் நம்ம நிறைய அனுப்ப தான் நமக்கு கிடைக்குது இல்லை. ஸோ நிறைய இமெயில் அனுப்புங்க. சேட்டிங்கை வந்து கம்மி பண்ணுங்கள். ஏன்னா சேட்டிங்கில் வந்து ஒரு there is nothing there man in chatting. எனக்கு தெரிஞ்சு மேபி அது உங்களுக்கு ஒரு 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 ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கும் ஒரு மாதிரி அது பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஃபீல் சேட்டிங் இஸ் வெரி பாயிண்ட்லெஸ். அண்ட் நீங்களும் எனக்கு இமெயில் பண்ணிங்கன்னா ஐ வுட் மோஸ்ட் வில்லிங்லி ரிப்ளை டு இட். ஓகே. அண்ட் என்னோடய மேங்கோ ஜூஸும் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. இதுதான் என்னோடய டின்னர். நான் என்னோடய டின்னர் வந்து இன்றைக்கி 6 PM சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட்.
சுருக்குன்னு இருக்கு. எனிவேஸ் கைஸ், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓகே, பத்திரமா இருங்க. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே. ஏதாச்சும் ஒரு கொஷின் இருக்குது இமெயில் பற்றி, ஏதாவது கொஷின் ஏதாச்சும் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ரொம்ப வந்து கமெண்ட்டில் சொல்லவே முடியாது ப்ரோ, இதெல்லாம் வந்து சொன்னால் பெரிய மேட்ரு ஆகிடும் அப்படின்னா வந்து இமெயில் பண்ணுங்கள். ஜஸ்ட் கீப் தி லெட் இட் அவுட். அதை தான் சொல்ல வரேன் நான். மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்காதீங்க எதையும். ஜஸ்ட் சே இட். அவ்வளோதான். ஓகே, ஐ வில் see you in my next video. Take care. Have a nice day. Bye-bye.